ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஒரே நாள்ல 2 போட்டி டை ஆகி இருந்துச்சு. 10வது டை இன் பிகேஎல் சீசன் 11 ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லரா இருந்துச்சு. சோ அந்த 2 போட்டியோட குயிக்கான ரிவ்யூ இந்த வீடியோல உங்களுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம யுவா கபடி சீரீஸ் கோயம்புத்தூர்ல நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, அது என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 புனே லேக் கடைசி லேக் நடந்துட்டு இருக்கு. அதுல டே 3 டிசம்பர் 5 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் தபாங் டெல்லி கேசி வெஸ் யூபி யோதாஸ். இந்த போட்டி 32க்கு 32 சொல்லி டை ஆகி இருந்துச்சு. டெல்லி சார்பா ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நவீன்குமார் கோயத் 8 புள்ளிகள், கௌரவ் சிலர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் 1, ஆஷு மாலிக் 11, ஆஷிஷ் 1, யோகேஷ் 1, ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நிதின் பன்வர் 2, ராகுல் 3 அண்ட் இமான்சு 2 புள்ளிகள் எடுத்திருந்தாங்க. யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் ககன் கவுடா 13 புள்ளிகள், ஒரு சூப்பர் 10, ஆஷு சிங் 1, மகேந்திர சிங் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பவானி ராஜ்போட் 10 புள்ளிகள், பரத் 4 புள்ளி, இத்தேஷ் 1, சுமித் 1, சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து டெல்லி பக்கமா இல்ல யூபி யோதாஸ் பக்கமானு தெரியாத மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. யூபி யோதாஸ் கடைசி போட்டி அகைன்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸும் போட்டியை டை பண்ற மாதிரி போயிட்டு கடைசியில வந்து வின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் விஜய் மாலிக் வின்னுக்கு தேவைப்பட்டு கொஞ்சம் அவசரப்பட்டதுனால. பட் இந்த போட்டியை வந்து யூபி யோதாஸ் வின் பண்ற சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. பட் கடைசி கட்டத்துல நவீன்குமார் கோயத் கிட்ட பாயிண்டை கொடுத்து தேவையில்லாம ஸோ பாயிண்டை விட்டது மட்டும் இல்லாம போட்டியுமே டை பண்ணி முடிச்சிருப்பாங்க. பிகாஸ் அது டூ ஆர் டை ரைட். மேபி வெயிட் பண்ணியிருந்தாரு புல்டோசர் அப்படின்னா அந்த போட்டியை வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால நவீன் பாயிண்ட் எடுத்துட்டு போட்டி அப்படிங்கிறது 32க்கு 32 சொல்லி டை ஆகி இருந்துச்சு. யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு க்ளோஸ் கேம். பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைஸ் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது நிறைய போட்டிகளை வந்து டிரா பண்ணிட்டே இருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட லாஸ்ட் 5 மேட்ச் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 3 போட்டியை வந்து டிரா பண்ணி வச்சிருக்காங்க. 2 வின்னு, தோல்வி எதுவுமே கிடையாது. பட் இந்த சீசன்ல மட்டும் 4 போட்டியை டிரா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலா பிகேஎல் சீசன் 10 போட்டி டிரா, அதுல 4 போட்டி தபாங் டெல்லி கேசிக்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட ரைடர்ஸ் 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நவீன் அண்ட் ஆஷு மாலிக். அண்ட் ஆசிஸோட பர்ஃபார்மன்ஸ், நிறைய ஆசிஸ் இருக்காங்க, கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அஸ் ஏ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருந்துருந்துச்சு. இந்த 2 டீமோட டிஃபென்ஸுமே பெருசா ஒர்க் ஆகலை இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ரைடிங் யூனிட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் நவீன் அண்ட் ஆஷு மாலிக்னா, அந்த பக்கம் பவானி ராஜ்புட் அண்ட் ககன் கவுடா, அவங்களோட ரைடிங் யூனிட்டுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா 2 டீமோட ரைடர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த போட்டியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே வச்சிருந்தாங்க. பட் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி டைல தான் முடிய வேண்டிய சிச்சுவேஷன் கூட தள்ளப்பட்டுருச்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த போட்டி டையை நோக்கி தான் போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து டெல்லி ஒரு பக்கம் டாமினேட் பண்ணா திடீர்னு யூபி யோதாஸ் டாமினேட் பண்ணி பாயிண்ட்ஸ் லீட் எடுப்பாங்க. தென் திரும்பவும் அகைன் டெல்லி டாமினன்ஸ் பண்ணி லீட் எடுத்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது டெல்லி 1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் லீட்ல இருப்பாங்க. தென் திரும்பவும் யூபி யோதாஸ் லீட் எடுப்பாங்க, டெல்லி லீட் எடுப்பாங்க. இந்த மாதிரி மாறி 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 தான் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். அப்பயே முடிவு பண்ணிட்டா ஓகே இந்த போட்டியை வந்து டைல தான் முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் 2 டீமுமே டைக்காக ஆடல. அதாவது கடைசியில கேம் வந்து 1 நிமிஷம் இருக்கிறப்ப கூட ஸ்லோ பண்ணல, ஒரு வின்னுக்காக தான் ஆடினாங்க. பட் சிச்சுவேஷன் தள்ளப்பட்டது என்னமோ டிரா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் அண்ட் டிங்லரன் வந்து 8 போட்டி ஆடி இருக்காங்க. பட் மேக்ஸிமம் எல்லாமே டை. அதே மாதிரி தான் இப்ப பிகேஎல் சீசன் 11ல இன்னைக்கு டேவுமே இருந்துருந்துச்சு. நீங்க செஸ் பாப்பீங்க, செஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மேட்சஸ் ஃபாலோ பண்ணுங்க. செமையா ஆடிட்டு இருக்காங்க குகேஷ் அண்ட் டிங்லரன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு. சரி, இந்த போட்டி தான் இப்படி போயிருச்சு. 2வது போட்டி இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உட்கார்ந்தோம். யூ மும்பா அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். சுனில்குமார் லீட் பண்ற டீம் மேக்ஸிமம் பெருசா எதையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஜெய்ப்பூர்ல அர்ஜுன் தேஷ்வால் ஆடுறாங்கன்னா பெருசா யாருமே ஆடவும் மாட்டாங்க. இந்த போட்டி 22க்கு 22 சொல்லிட்டு ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர். பட் டை ஆகி இருந்துச்சு. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வால் 1 புள்ளி, சுர்ஜித் சிங் 1 புள்ளி, ரேசா மெல்பெகரி 6 புள்ளிகள், கலக்கியிருந்தவர் 2 சூப்பர் டேக்கிள் வேற. ரோனக் சிங் வந்து பாத்தீங்கன்னா 4 புள்ளிகள், அதுல 2 சூப்பர் டேக்கிள் அடங்கும். நீரஜ் நர்வால் 4 புள்ளிகள், லக்கி சர்மா 2, ஆன்குஷ் ராத்தி 3 அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் ஜாதவ் 1. இந்த பக்கம் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சவான் 3 புள்ளிகள், சுனில்குமார் 1, பர்வேஷ் பென்ஸ்வால் 1, மஞ்சித் 2, ரோஹித் ராகவ் 4, ரிங்கு 2, சோம்பீர் 7 தனியாலா போராட்டாரு டீமுக்காக. சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது யூ மும்பா 4 பாயிண்ட் லீடு அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. டேக்கிள்
பாயிண்ட் ஈக்குவலா இருந்திருந்தாலும் யூ மும்பால வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துருந்துச்சு அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே ஒன்று வாங்கியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி ரெண்டுத்துலயுமே காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஆப்போனன்ட் டீமை ஒரு டைம் கூட ஆல் அவுட் பண்ணல. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ஆல் அவுட் பண்ணாதான் ஒரு வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அட்லீஸ்ட் 30 தாண்டுவாங்க. பட் இங்க வந்து ஆல் அவுட்டுக்கு தள்ளுற மாதிரியும் தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது டீம் 10 பாயிண்ட் எட்டுற மாதிரியுமே எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்திலிருந்து போட்டி ஸ்லோவா தான் போக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் ரைடர்ஸ் யாருமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஓவராலா டிஃபெண்டர்ஸ் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் ரேசா மிர்பெக்கரி சூப்பரா பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. ரோனக் சிங் ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க, அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூப்பர் டேக்கிளை பொறுத்த வரைக்கும் 4 சூப்பர் டேக்கிளை ஜெய்ப்பூர் பிங்க் வந்து சூப்பரா சக்சஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து அவங்களும் சலைச்சவங்க இல்ல, யூ மும்பாவும் நல்ல டிஃபென்ஸ் அட்டாக் வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா பர்வேஷ் அண்ட் சுனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரோஹித் ராகவ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம சோம்பிர் அவங்களோட லெஃப்ட் கார்னர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு 7 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. சூப்பர் டேக்கிளுமே இந்த பக்கம் யூ மும்பாவும் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரெண்டு டீமோட மெயின் ரைடர்ஸ் ஜெய்ப்பூர்ல வந்து அர்ஜுன் தேஷ்வால் ஒரு பாயிண்ட் தான், பெருசா அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அங்க மெயின் ரைடர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் சவான், அவருமே 3 புள்ளிகள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அவராலும் பெருசா பாயிண்ட் எடுக்க முடியல. அதாவது ரைடர்ஸ் பாயிண்ட் அதிகமா எடுத்தாங்கன்னா மட்டும்தான் எப்பயுமே ஒரு போட்டி வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா போய் முடியும். எப்போ டிஃபெண்டர்ஸ் அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த போட்டி லோ ஸ்கோரிங் தான் முடியும். அதான் இங்க நடந்திருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபுல் ஆஃப் ரைடர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற கேம் ஆகவும், இரண்டாவது போட்டி ஜெய்ப்பூர் வெஸ் யூ மும்பா வந்து ஃபுல் ஆஃப் டிஃபெண்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற கேம் ஆகவும் தான் முடிஞ்சிருந்துச்சு. பட் இந்த போட்டி லோ ஸ்கோரிங்காக இருந்திருந்தாலுமே எனக்கு டிஃபென்ஸ் ரொம்ப பிடிக்கும், டேக்கிள்ஸ் பண்றது அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த போட்டியை ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுல இந்த போட்டியில் 2 போட்டி இருந்துச்சு இல்லையா, நீங்க யாரோட ஃபேன், ரைடர்ஸோட ஃபேனா இல்லை டிஃபெண்டர்ஸோட ஃபேனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுல உங்களோட ஃபேவரட் போட்டி எது மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த முக்கியமான யுவா கபடி சீரீஸ் அப்டேட்டுக்குள்ள வரேன். ஸோ ப்ரோ கபடி லீக் அப்புறமா கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கபடி சீரீஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸ். அவங்க இது வரைக்கும் 10 சீசனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் நடத்துவாங்க. ஒட்டுமொத்த ஸ்டேட்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்துவாங்க. நிறைய டீம்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்கும். பல யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து இப்போ பிகேஎல் வரைக்கும் ஆட போயிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ பேசிட்டு இருந்த யூ மும்பாவோட பிரைமரி ரைடர் கூட இங்க இருந்து வந்தவர் தான் யுவா கபடி சீரீஸ்ல இருந்து. எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் யுவா கபடி சீரீஸ்ல இருந்து ப்ரொமோட் ஆகி மேல பிகேஎலுக்கு வந்திருக்காங்க. பிகேஎல் இருந்து இந்தியாவும் ஆட போறாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த யுவா கபடி சீரீஸ் ஆல்ரெடி சென்னையில வந்து நடந்திருந்துச்சு, வேலம்மாள்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் அகைன் திரும்பவும் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதுவும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல நடக்க போகுது அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யுவா கபடி சீரீஸ் 12th டிசம்பர் அன்னைக்கு 2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான டேட் மட்டும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் அதுக்கான ஃபுல் ஷெட்யூல்டு பிக்சர் ரிலீஸ் பண்ணல, டீம்ஸோட டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணல. அது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த டைம் யுவா கபடி சீரீஸ் கோயம்புத்தூர் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது எல்லா டீடைல்ஸும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். அதை பத்தி நான் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.